டைரக்டர் ராம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் யூனியன் தலைவர் அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். PRO சுரேஷ் சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சப்தம் பத்தலிதே. தனி சவுண்ட் ஆகிட்டு சார், உங்களுக்கு தானா தட்டிடுவாங்க. எங்க ஆளுங்க தானே பாத்தீங்களா? பிஹாஃப் ஆஃப் திவா முத்து கலரிஸ்ட் மற்றும் ஹர்ஷவர்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஃபிலிம் கிராஃப்ட்மேன்ஷிப் அவார்ட்ஸ் 2025 இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா, எங்களுடைய காட்ஃபாதர், திவாவுடைய காட்ஃபாதர் திரு RK செல்வமணி சார் அவர்களையும், இயக்குனர் திரு ரவிக்குமார் சார் அவர்களையும், ஸ்டண்ட் யூனியன் பிரசிடென்ட் தலைவர் அசோக் சார் அவர்களையும், சினிமாட்டோகிராஃபர் திரு வெற்றி பழனிசாமி அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் அந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஸ் மீடியா சுரேஷ் சந்திரா சார் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இப்போது திவா அப்படிங்கிற இந்த அசோசியேஷனுங்கிறது எப்படின்னா, ஒரு டிஜிட்டல் இன்டர்மீடியட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அசோசியேஷன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸுங்கிறத பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் டிஐங்கிறது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு படத்தோடைய ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு படம் ரிலீஸ் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த டிஐ ப்ராசஸ்ங்கிறது நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா, ஒரு கேமராமேன் ஷூட் பண்ண ஃபுட்டேஜை நம்ம எடிட் பண்ணி ஃபைனலாக தியேட்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டருடைய விஷன் இருக்கும். இந்த படம் இந்த மாதிரி வரணும், இந்த மூடில் இருக்கணும் அப்படிங்கிறது. அது கேமராமேன் மூலமாக ஷூட் பண்ணப்பட்டு எடிட்டர் மூலமாக எடிட் பண்ணி அது ஃபைனலாக வர்றப்போ அந்த டிஐங்கிற ப்ராசஸில் தான் அதுக்கான ஒரு மூடு க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டே ஃபார் நைட்டு ஷார்ட்ஸை எடுத்துகிட்டு அதை இங்கே டேயில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜு நைட்டில் மாற்றுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு படத்துக்கான ஃபைனல் அவுட்புட், அந்த ஒரு ப்ரொடியூசர் போடுற ஒரு மேக்ஸிமம் அந்த பட்ஜெட்டோடைய ஒரு விஷுவல் அவுட்புட்டாக காட்டுறக்கூடிய ஒரு விஷயமாக இந்த டிஐ ப்ராசஸ்ங்கிறது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இப்போ அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் இப்போ இல்லாத மூவியே கிடையாது. விஎஃப்எக்ஸ் டிஐ எல்லா மூவிஸ்லையுமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய படங்களுக்கான ஒரு டைரக்டர் என்னென்ன அன்இமேஜினபிள் விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் விஎஃப்எக்ஸ் வேர்ல்டு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேர்ல்டு ஃபிலிம்ஸுக்கு ஈக்குவலாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸுக்கு ஈக்குவலாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ என்னென்னா, எங்களுக்கு இந்த திவா அசோசியேஷன் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, இதில் உள்ள டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2006 தமிழ் இண்டஸ்ட்ரியில் டிஐ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். விஎஃப்எக்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்தே அதோடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்துகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக இதில் இருந்துகிட்ருக்குறோம். எங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட் சைடில் இருந்தோ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருந்தோ ஒரு வெல்ஃபேர் எந்த இதுவுமே இல்லாததுனால இதுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வெல்ஃபேர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2010க்கு அப்புறமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கலரிஸ்ட் அசோசியேஷனாக தான் நாங்கள் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
நாங்கள் செல்வமணி சார் அவங்கள தான் போய் பார்த்தோம். சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு கைட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருங்க வைங்க, உங்களுக்கான தேவைகள் ரெகக்னைசேஷன் இருக்கணும்னா நீங்கள் யூனிட்டியாக இருந்து பண்ணுங்கள், உங்களுக்கு பெப்சி சைடில் இருந்தும் என்னோட சைடில் இருந்தும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் இந்த திவாவுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் சைடில் இருந்தும் நாங்கள் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் அவங்க இதில் வந்து நம்ம ஸ்டேட் அவார்டு இதில் கேட்குறதுக்காகவும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். இப்போ பக்கத்தில் கேரளா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரிஸ்ட்டுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ விஎஃப்எக்ஸுக்குன்னு சில அவார்டுகள் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ இதில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுக்குமே கிடைக்கணும், ஒரு கலரிஸ்ட்டுக்கு கிடைக்கணும், ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோவுக்கு கிடைக்கணும், அதே மாதிரி டிஐ ஸ்டூடியோவுக்கு கிடைக்கணும். அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டெக்னீஷியனுமே வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சு அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தும் சரி மற்ற ஆர்கனைசேஷனும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து இப்போது இந்த திவாஸ் ஒடிசி அவார்டுங்கிறது வந்து ஒரு முன்னெடுப்பாக தான் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எப்படின்னா ஹர்ஷா இவர் வந்து பிடிஹெச் எம்டி. ஸோ இவங்க வந்து இந்த ஒடிசி அவார்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திவாஸ் மூலமாக நம்ம இதை வந்து பண்ணால் என்ன, உங்கள் கிராஃப்ட்டுக்கும் சேர்த்து எல்லா கிராஃப்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 24 கிராஃப்ட் இருக்குன்னா அந்த டெக்னீஷியன்ஸுக்கும் சரி அதில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் சேர்த்து பண்ணலாம். அப்படி சேர்த்து இப்போ திவாஸ் வந்து பெஸ்ட்டு கலரிஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடியோ இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்தராக வந்து மற்ற அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களும் இது மாதிரி ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ரெஸ் மீட்டு தான் இது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு இந்த திவாங்கிற அசோசியேஷன் ஆரம்பித்து. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து கௌரவ தலைவர்களாக வந்து ஹேமகுமார் இருக்கிறாங்க, தலைவராக வந்து ரகுநாத் வர்மா இருக்கிறாங்க, வைஸ் பிரசிடென்ட் வந்து முத்து ஃபாசில் இருக்கிறாங்க, செக்ரட்டரி வந்து கிளமெண்டா இருக்கிறாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து செல்வம், மூர்த்தி, நந்தா, கார்த்திக் இவங்க இருக்கிறாங்க, ட்ரெஸரராக வந்து ராஜ்குமார் இருக்கிறாங்க. அது இல்லாமல் கமிட்டி மெம்பர்ஸாக வந்து பாபா, சந்திரகாந்த், ஈஸ்டர் பேனியல், கோபால், கோபி, கார்த்திகேஷ், சக்தி, சஞ்சீவ் இவங்க எல்லாருமே இந்த அசோசியேஷனில் ஆஃபீஸ் பேராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா இதில் திவா அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி சில விஷயங்களும் நாங்கள் அசோசியேஷன் மூலமாக வெல்ஃபேர் இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரெகக்னேஷன் பார்ட்டில் வந்து இந்த ஒடிசி அவார்ட்ஸை வந்து நாங்கள் வந்து கம்மிங் ஏப்ரல் அந்த சம்மரில் வந்து பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு விழா தான் இந்த இது. ஸோ இதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து வரவேற்று அமர்கிறேன். Selmani sir for recognizing Diva Digital Intermediate Visual Effect Association. அவரோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களோட கிராஃப்ட் ஒரு 20 இயர்ஸாக அன்சங்காக இருக்காங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்ட் அப்படின்றது பெப்சியில் இணையறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிற செல்வமணி சாருக்கு தேங்க்ஸ் a lot சார். And thank you Ailan Ravikumar sir for chairing Diva. Vetri sir, Ashok sir எல்லாருக்குமே நன்றி. ஸோ திவா அப்படின்ற டிஜிட்டல் இன்டர்மீடியேட் விஷுவல் எஃபெக்ட் அசோசியேஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குன்னு சொல்லலாம். பைனியர்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மைக்கேல் மதன காமராஜன் இந்த மாதிரி படங்களில் கமல் சாரோட நிறையா கான்ட்ரிபியூஷன் இதில் இருந்திருக்கு. எப்படின்னா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டேஜிங் பண்ண முடியாது. ஒரு சீன் எடுக்கிறோன்னா அதை கன்சீவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டேஜிங் பண்ணும்போது விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரோட தான் நம்ம பண்ண முடியும், க்ரீன் மேட் வச்சு எடுப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். பட் கமல் சார் வந்து அப்போயே 6 கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ் 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்காரு. பட் டெக்னாலஜி இல்லாத போதே மைக்கேல் மதன காமராஜன்ல கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவரே
he himself a supervisor, director எல்லாத்தையுமே அவர் சேர்ந்து பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இப்போ விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு பொசிஷன். அப்போ வந்து அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு தெரியாத சமயத்தில் கமல் சார் பண்ணியிருக்காரு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா இந்த ஒடிசே அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மெயினாக இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஜேஜி விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, இந்தியன் சினிமாவில் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கலையரசியோட கேமராமேன், ரெகுலர் கொலாபரேட் வித் எலிசா டங்கன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே படம் எடுக்க வரும்போது சினிமோட்டோகிராஃபர் ஜெர்மன் அண்ட் பெங்காலி தான் ஃபர்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸாக வந்தாங்க, பயனியர்ஸாக இருந்தாங்க. அதில் போடா பால் வாக்கர், அதுக்குமா பேஸ், அவர் கூட எல்லாம் வந்து தாத்தா அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பேசிக்லி இஸ் அ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். நிறையா இப்போ நான் கமல் சாரை சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கலையரசி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, பறக்கும் தட்டில் நம்பியார் வர ஒரு காட்சிகள் இருக்கும். இதெல்லாம் வந்து டேபிள்லேயே ஃபினிஷ் பண்ண ஒருத்தர். அதாவது அந்த காலத்தில் ஃபில்டர் கோல்ட் ஃபிளாக் அப்படின்னு ஒரு சிகரெட்டில் அந்த ஜெருகியை வந்து தனியாக கிரிச்சு ஒட்டி அந்த பறக்கும் தட்டில் டேபிள் ஒர்க்லேயே நிறையா காட்சிகளை பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வரும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அதாவது ஸ்பேஸ் ஷிப்போட அந்த ஷேக்கிங் இருக்கும். இப்போ இன்டர்ஸ்டெல்லார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கிங் இருக்கும். அதுக்கு 0 ஹெட் கேமரா அப்படின்னு ஒரு கேமராவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்துச்சு. அந்த டைமில் அவைலபிள் இல்லாத போது தாத்தா வந்து பிரியாணி குண்டா இருக்குல்ல, அதை வச்சுட்டு அந்த எஃபெக்ட்ல எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியில இது ஹெட் கட் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுல வந்து அவர் வந்து தந்திர காட்சிகள்னு வரும். அதுதான் விஎஃப்எக்ஸ். ஆக்சுவலா லேட்டரா வந்து விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தந்திர காட்சிகள்னு வரும். இதை மேனுவலா பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஸ்டிமுலேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. பூலோக ரம்பையில வந்து வாட்டர் ஸ்டிமுலேஷன் ஒர்க்கை வந்து அவர் டேபிள்லயே ஒர்க் பண்ணி அந்த வாட்டர் இதை வந்து மாஸ்கிங் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய கிராஃப்ட்ல வந்து நிறைய பண்ணியிருக்காரு. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அமெரிக்கன் சினிமோட்டோகிராஃபி அவார்ட் அப்படின்றதுல இந்தியாவிலே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த அவார்டை வாங்கினாரு. ஸோ இது சின்ன வயசுலேருந்து இந்த கதைகள்லாம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். சிஜி எவ்வளோ, ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறது more than the MD of post-production studio, I am also a director. ஸோ இப்போ வந்து நானும் டெக்னிக்கலாக ஒரு மூவி இப்போ ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்கோம். சிஜி வச்சு அக்ஷய் குமார் அண்ட் அஜய் தேவ்கான் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம இந்த ஒடிசி திவா அப்படின்ற ஒரு 25th கிராஃப்ட் வந்து உருவானதை வெளியே சொல்லணும். ஏன்னா இந்த அன்சங் ஹீரோஸ்க்கு வந்து நாங்கள் பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் சிஜி சூப்பர்வைசர், பெஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ, இது ஒரு மென்டாலிட்டியாக வந்து இந்த அவார்டில் கொண்டு வரோம். இதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி அவார்டை எங்களுக்கு முன்னாடியே பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோன்னா அதான் எங்கள் சக்ஸஸ். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். எந்த கேட்டகரி, சைமா அவார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய மேக்சின்ஸ் அவார்ட்ஸ் நடத்துகிறாங்க, JWF, பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி சேனல்ஸ். ஸோ நல்ல விஷயம். ஆனால் இவங்கெல்லாமும் இதுக்கு இனிஷியேட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப தாழ்மையுடன் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா இந்த கிராஃப்டோட நம்ம எல்லாமே பார்த்து நம்ம கையில் இருக்கிற ஃபிசிக்கலாக இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம 24 கிராஃப்டில் முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். பட் இந்த கிராஃப்டில் வந்து ஒரு ட்ரீமை வந்து ரியாலிட்டி கொண்டு வர டிபார்ட்மெண்ட் இது. அதனால இவங்களோட கற்பனை போதையில் ஓடுற, அதை சொல்லுவாங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு 4 இடத்துல ஃபோக்கஸ் இருந்தால் போதும், ஜெட்டு ஓட்டுறவங்களுக்கு 26 இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணுன்றது. கிட்டத்தட்ட கேமராமேன் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த மாதிரி 1000 கண்கள் அவங்களுக்கு. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு சீனை கன்சீவ் பண்ணும்போது ஒரு சீன்லேயே 10,000 கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கரெக்ஷன் இருக்கும். இப்படின்ற மாதிரி விஷயம்லாம் அவங்க எடுத்துட்டு அதை வந்து நம்மளுக்கு ட்ரீம்ல இருக்கிறத ரியாலிட்டி கொண்டு வரதுன்றது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது அவார்ட்லாம் கொடுக்கறது தாண்டி அவங்களோட ஒர்க்குக்கு வந்து இனி வரும் ஈரால வந்து ஏஐ எல்லாமே வருதுன்னா இவங்களோட ஒர்க்கு இது வரைக்கும் வந்து ஒரு, அதாவது விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் ஸ்பீல்பர்க் இல்லை, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு ஜேம்ஸ் கேமரன் இல்லை, இப்போ ராஜமௌலி, இந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸுக்கும் பின்னாடி அவங்க வந்து பயங்கர அவங்களோட கற்பனை. டிஜிட்டல் இன்டர்மீடியேட் விஷுவல் எஃபெக்ட் அசோசியேஷன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முன்ன வந்து எல்லா படங்களுக்கும் வந்து ஃபிலிம் இருக்கும்போது டிஏயே கிடையாது. அவங்க வந்து ஃபிலிமை வந்து அப்படியே ஷூட் பண்ணி படத்தொகுப்பு முடிஞ்சதும் உடனடியாக அது வந்து வெளியீட்டுக்கு தயாராகிடும். எப்போ டிஜிட்டல் வர ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து டிஜிட்டல் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து
இணைஞ்சிருச்சு. சொல்லப்போனால் இந்த வேலை வந்து ரொம்ப வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஏ அப்படிங்கிறது. அது போலவே தான் விஎஃப்எக்ஸும் பல காலங்களாக பல வல்லுநர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க கணினியை மயமாகப்பட்டு விட்டது. இன்னும் இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த துறை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த துறை மாதிரி இன்னும் பிற்காலத்தில் இன்னும் நிறைய, இப்போ சொல்லப்போனால் நமக்கு பெரிய அளவில் ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூட இங்கே இந்தியாவில் நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை, நிறைய துறைகள் இன்னும் மேலும் வரும். அப்படி வரக்கூடிய துறைகளை ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் ஒரு முறையாக பதிவு செய்யப்படுறதும் ஒரு யூனியனாக அவங்க இணைஞ்சிக்கிறதும் வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு சங்கமாக இணைஞ்சிக்கிறதும் சங்கத்தில் இருக்கிறதும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவை இன்றைக்கி இவ்வளோ அழகாக இங்கே ஒரு விழாவாக நடந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்ன வந்து படம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து விஎஃப்எக்ஸ் பொதுவாக ப்ரொடியூசர்கிட்டே நம்ம பேசும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வந்து ப்ரொடியூசர் வந்து கண் பார்வைக்கு அப்படி தான் போகும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் முடித்ததுமே ப்ரீ விசுவலைசேஷன், அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷுவலை வந்து ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் சரி, நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்கூட்டியே அதை வந்து விஷுவல் பண்ணி பார்க்குறது, அதாவது ஒரு ஓவியமாக வரைஞ்சி பார்க்குறது, கான்செப்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அது போக வந்து ப்ரீ விசுவலைசேஷன் பண்ணக்கூடிய அது சிஜியில் அந்த குறிப்பிட்ட காட்சியை விஎஃப்எக்ஸ்லேயே க்ரியேட் பண்ணி அனிமேஷனாக க்ரியேட் பண்ணி இது எப்படி வரும், இது எப்படி எடுக்க போகிறோம், இது எப்படி சாத்தியங்கிறத உருவாக்கி காட்டக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து இந்த படத்தை எவ்வளோ அழகாக திட்டமிட்டபடி முடிக்கிறது, பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யுது. இல்லைன்னா மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் விஎஃப்எக்ஸ் வேலை. அவ்வளோ தெளிவாக திட்டமிட்டு துல்லியமாக குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமான போதுமான தெளிவை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுமே தேவைப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து நிற்கிது. இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸை பயன்படுத்தாத ஒரு படங்களே கிடையாது. சாதாரணமான ஒரு சின்ன ட்ராமா படங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த விஎஃப்எக்ஸான பணிகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த விஎஃப்எக்ஸ் தொழிலாளர்கள் வெளியே நிறைய தெரியறது இல்லை. இந்த விஎஃப்எக்ஸ் துறையும் வந்து அதிகமாக விஎஃப்எக்ஸ் கம்பெனிகள் யாராவது இருக்காங்க, அதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த துறைக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுறது நிறைய பேர் வர்றதுக்கும், இதில் முதலீடு செய்கிறது நிறைய பேர் வர்றதுக்கும், அதில் பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சங்கம். அந்த வகையில் இன்றைக்கி உதயமாக இருக்கக்கூடிய இந்த சங்கத்துக்கும் அந்த சங்கத்தை இதில் இணைச்சு இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய இந்த திவாவினுடைய அசோசியேஷன் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும், நம்ம பெப்சி யூனியனுடைய தலைவர் ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். உருவாகி தன்னை திரைக்கு மட்டும் இல்லாமல் மேடையிலும் முதன்முறையாக கொண்டு வந்திருக்கின்ற திவாவின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்து, கிளமன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாக வந்து ரவிக்குமார் சொன்ன மாதிரி சினிமாவே ஒரு கனவுலகம் தான். ஆனால் அந்த கனவை வந்து நினைவாக்கிறதுக்கு பல்வேறு சிரமங்களை வந்து நம்ம பட வேண்டியிருக்கு. அர்ஷா ரொம்ப தெளிவாக சொன்னார். வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிற பேரில் இல்லை தந்திர காட்சிகள்ங்கிற பேரில் நம்ம கனவை எப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணணும். அதை இன்றைக்கி வந்து சயின்ஸ் மிக தெளிவாக மிக அக்யூரேட்டாக அதை கொண்டு வர்றதுக்கு வழிவகை பண்ணியிருக்கு. அதுதான் இன்றைக்கி விஎஃப்எக்ஸோட மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை தோற்றம். நான் ஒரு படம் ட்ரை பண்ணேன், வந்து அசுரன் ஒரு படம் ட்ரை பண்ணேன். அப்போ பேக் ப்ரொஜெக்ஷனு, கிளாஸ் வச்சு, மாஸ்க்கை வச்சு, சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் வச்சு நிறைய ட்ரை பண்ணோம். அப்போ அதுக்கு நிறைய உடல் உழைப்பு, பணம், அப்புறம் நிறைய தவறுகள், அது சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 30-40% தான் நாங்கள் நினச்சதில் ரீச் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம 100% நினைச்சா 100% அதை கொண்டு வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான, மிக தெளிவான, மிக அக்யூரேட்டான ஒரு சயின்ஸை வந்து தமிழ் சினிமாவுக்கு இல்லை
உலக சினிமாவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வழங்கியிருக்கு. அதுதான் இந்த விஎஃப்எக்ஸ். நீங்கள் ஒரு சினிமாவை பிரித்து பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது வந்து 1925ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சினிமா வந்தது, இல்லை அப்படி வந்துட்டு இருந்தது. 25லேருந்து 1950 வரைக்கும் ஒரு 25 வருஷம் சினிமா ஒரு சமூகத்தோட கண்ட்ரோல் இருந்தது. கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சமூகம் அந்த கலையை மொத்தமாக தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் 50லேருந்து 75 வரைக்கும் ஒரு 25 வருஷம். அந்த 25 வருஷம் சினிமாவை ரூல் பண்ணது வந்து ஸ்டுடியோ ஓனர்ஸ். யார் ஸ்டுடியோ வச்சுருக்காங்களோ அவங்க தான். விஜயவாகினியோ இல்லை ஏவிஎம்மோ இல்லை பிரசாதோ இல்லை யாரோ, இந்தியா முழுக்க யாரெல்லாம் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்களோ அவங்க தான் வந்து அந்த சினிமாவை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 75லேருந்து 2000 வரைக்கும் சினிமா வந்து டெக்னீஷியன்ஸோட கண்ட்ரோல் வந்தது. அது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அவங்களாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது 75க்கு அப்புறம் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர், ஸ்ரீராம் போன்ற டெக்னீஷியன்ஸோ இல்லை வந்து டைரக்டரோ வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. அப்புறம் மொத்தமாக அவங்களே ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் ப்ரொடியூசர், யார் ஆர்டிஸ்ட்லாம் எல்லாமே இளையராஜா சார் பேர் போட்டால் அந்த படத்தை சேல் பண்ண முடியும், பாரதி ராஜாங்கிற ஒரு பேர் போட்டால் அந்த படத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை 75லேருந்து 2000 வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க தான் அதை ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க. 2000லேருந்து 2025 வரைக்கும் இவங்களோடலாம் முடிஞ்சு நடிகர்களோட கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சது. அது ரஜினி சாரா, கமல் சாரா, அஜித்தா, விஜயா, இவங்களோட நேம் இருந்தால் போதும். அது கூட யார் இருக்காங்களா யாரும் கவலைப்படுறதில்ல. அந்த நேம் இருந்தால் அந்த படம் செல் பண்ண முடியும், அதை வந்து கொண்டு வர முடியும்னு இந்த ஒரு 25 வருஷம் வந்து நடிகர்களோட கண்ட்ரோல் வந்து. இப்போ 2025லேருந்து 2050 வரைக்கும் இந்த சினிமாவை ஆளப்போவது டிஏயும் சிஜியும் ஏஐயும் தான் இந்த சினிமாவை ஆளப்போகுது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்கள் 0 வெளியே இருக்குது. இது வந்து வெளியே தெரியாத மரமாக வேறா இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு. இப்போ இதுவுமே இது வளரப்போகுது. இது வளர்ந்து அது சின்ன செடியாகி மரமாகி மிகப்பெரிய ஆலமரமாக வளரப்போகுது. அந்த பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். அடுத்த 25 வருஷத்தில் யார் இருக்காங்க யார் இல்லை யாருமே தேவையில்லை. அவங்களே இவங்க உருவாக்க முடியும், அவங்களே கிரியேட் பண்ணுவோம். அவங்க குரலா, அந்த நடிப்பா, அந்த முகமா, அந்த காலா, கையா, வானமா, விண்வெளியா, இல்லை கடலா, எதையும் யாரும் இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்திருக்கு. ஒன்று தேவை, ஒரு கனவு தேவை. அந்த கனவை நினைவாக்கக்கூடிய திறமை இன்னைக்கு இருந்துருச்சு. அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உருவாகிருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு விதை. இந்த விதையை மரமாக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் இருக்குது. என்னென்னா, என் திறமை என்னோட இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திறமை வளராது. உங்கள் திறமையை நீங்கள் எல்லாரும் கொடுத்த உடனே அடுத்த திறமையை நீங்கள் தேட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். அப்போது உலக சினிமாவை, உலக தொழில்நுட்பத்தை நீங்கள் தமிழ் சினிமாவை கொண்டு வந்துட முடியும். நம்ம ஸ்டுடியோவிலேயே இது இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யாருமே வளர முடியாது. என்ன தொழில்நுட்பம் வருதோ அது உங்கள் மெம்பருக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடணும். உங்கள் எல்லார் மெம்பர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து உலகத்தில் என்னென்னலாம் தொழில்நுட்பம் வருதோ அவங்களை எல்லாரும் எஜுகேட் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது நாமளும் கற்றுக்குறோம். அவங்க மட்டும் கற்றுக்கல, நாமளும் கற்றுக்குறோம். அதை வந்து தீவா வந்து நீங்கள் வந்து முறைப்படி பண்ணி உறுப்பினர்கள் நீங்கள் வந்து எந்த விதமான இந்த சங்கம் வந்து மற்ற சங்கம் மாதிரி இல்லை. இந்த சங்கம் வந்து டெக்னீஷியன், ஓனர், தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே ஒன்றா வந்துடுறாங்க. அப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான மன சச்சரவும் இல்லாமல் இதை எல்லாரும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்களும் பலனடைவீங்க, தமிழ் சினிமாவும் பலனடைவீங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு முதல்ல வேறமாக தான் இவங்க வந்தாங்க. வரும்போது கலரிஸ்டாக ஒருத்தர் வந்தாங்க, டிஏ ஒருத்தர் வந்தாங்க. நான் ஒரு சின்ன ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன். நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக அப்படி வந்தீங்கன்னா சரியாக வராது. அப்போ உங்கள் இதையெல்லாம் சேர்த்து ஒரே அமைப்பாக நீங்கள் உள்ளே வரணும்னு சொன்னேன். அப்போ ஒரே அமைப்பாக உள்ளே வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் வரும். ஒரே அமைப்பாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஒரே நாடு, ஒரே மொழி, பிரச்சனை இருக்காது. இப்போ இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுகிற பல்வேறு தேசிய இனங்களோட ஒரு தொகுப்பாக இந்தியா இருக்கிறதால சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனால் இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்தியாங்கிற ஒரு நாடு வலிமை மிக்க நாடாக உலகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து கலர் ஹிஸ்ட்ரி, டிஏஇ, விர்ச்சுவல் ஸ்டுடியோ, இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. அவங்களாம் நீங்கள் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. இந்த லிங்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றாகும் போது உங்களோட வளர்ச்சி தமிழ் சினிமாவோட மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஏறக்குறை நிறைவேற்றிருக்கீங்க. நீங்கள் எங்கிட்ட வரும்போது நாங்கள் சொன்னோம்,
நீங்கள் ஒரு 3 வருஷம் சரியாக உங்கள் யூனியனை வந்து நடத்தி ரன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பெப்சியில் வந்து அங்கே ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள் சொன்னோம். ஏறக்குறைய 2வது வருஷம் கழிஞ்சு 3வது வருஷத்துக்கும் நீங்கள் சிறப்பாக வந்து சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் நிச்சயமாக இந்த பெப்சியில் வந்து எல்லாரோடும் பேசி ஏறக்குறைய 2 சங்கம் தான் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஒன்று வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம், ஒன்று வந்து எடிட்டர்ஸ் யூனியன். இவங்க தான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவங்க எல்லாரோடும் பேசி யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து உங்களை நம்ம பெப்சியில் ரெகக்னைஸ் பண்ணுறோன்றதுக்கு நிச்சயமாக பண்ண முடியுங்கிற உறுதியை நான் இந்த நேரத்தில் அதுபோல் அரசாங்கத்துக்கிட்டையும் மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய ரெகக்னைஸை உங்களுடைய இருப்பை எப்படி வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு விருது கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவாக இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு டான்ஸை கட் பண்ணி உங்கள் 3 பேரை மேடை ஏற்றும் போது நிச்சயமாக நீங்கள் மட்டும் மகிழ மாட்டீங்க, உங்களோட வளர்ச்சியை வந்து உலகத்துக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமாக அதுக்குண்டான முயற்சியை நான் வந்து ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி இந்த விழா நடத்த போகிறீங்க. இந்த விழா நடத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. விழா நடத்தும்போது ஒரு கல்யாணம் நடத்தும்போது புதிய சொந்தங்கள் வரும், இருக்கிற சொந்தங்கள் போயிடும். அங்கே கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது மாதிரி வந்து நான் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். 4-5 ஃபங்க்ஷன் முடிவில் என்னுடைய நண்பர்கள் 4-5 பேர் எங்கிட்ட வெளியே போயிட்டாங்க. ஏன்னா சரியாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. நம்ம இருக்கிற மேடையில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா நினைப்போம். ஆனால் அந்த மேடையில் அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க, சில பேர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வருத்தப்படுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் சிறப்பாக என்ன பண்ண முடியும்னா, என்னெல்லாம் பண்ண போகிறவங்க நீங்கள் வந்து எல்லாருக்கும் முதல்ல சொல்லிடணும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா இந்த விழா வந்து கடைசி வரைக்கும் நமக்கு சிறப்பாக. ஏன்னா முதல் முயற்சி இல்லையா, கன்னி முயற்சிங்கிற போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் உறுப்பினர்கள் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து டிரைவிங் சீட்டில் இருக்கும்போது வந்து எதிர்க்க வண்டி எப்படி வருதுன்னு பார்த்து தான் நம்ம வண்டியை திருப்ப முடியும். பின்னாடி நீ லெஃப்ட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைட்டில் திருப்பிட்டியேன்னு வந்து பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சொன்னால் எதிர்க்க என்ன பிரச்சனை வருது, எதிர்க்க வண்டி அவன் சரியாக வந்தால் நம்ம லெஃப்ட்டில் போயிட்டுருக்கலாம், அவன் ரைட்டில் ஏறி வரும்போது நம்ம ரைட்டில் திருப்பி உள்ளே போக வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வரும். அது மாதிரி அந்த டிரைவிங் சீட்டில் இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை தலைமையில் இருக்கவங்க அனுபவிப்பாங்க. அதனால் கூட இருக்க நிர்வாகிகளோ இல்லை வந்து உறுப்பினர்களோ தயவுசெய்து நீங்கள் அதை வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த வந்து சிறப்பாக கொண்டு வர முடியும். அதனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல சங்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்தே தீரணும். நீங்கள் என்ன இன்னொருத்தர் வருவாங்க. தமிழ் சினிமாவுக்கு இந்த சங்கம் மிக மிக அவசியம். எப்படி வந்து முன்னாடி 24 சங்கங்கள் இருந்தது, ஃபிலிமில் 24 ஃப்ரேம் இருந்தது, அப்போ 24 சங்கம் இருந்தது. இப்போ டிஜிட்டல் மாறும்போது 25 ஃப்ரேம் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ 25 ஒரு இது வந்து அமைப்பு தேவைப்படுது. இது இல்லைன்னா அது வந்து ஃப்ளிக்கர் வரும் இல்லைங்களா. இப்போ டிஜிட்டலாக மாறிட்ட பிறகு 24 ஃப்ரேமில் ஓட்டினோமா அது ஃப்ளிக்கர் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த சங்கம் தேவைப்படுது. இது தேவைப்படுறது கட்டாயம். அதை நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது இந்த குறையெல்லாம் இல்லாமல் கொண்டு வந்து நீங்கள் அந்த ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சங்கம் வந்து ஒரு மிக சிறப்பான சங்கமாக மாறும். அதுபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரவிக்குமார் பேசும்போது நல்ல விஷயம் சொன்னார். முன்னாடி வந்து நான் ஒரு 4 தடவை யூஸ் பண்ணேன் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணும்போது படம்லாம் எடுத்துகிட்டு இது வேணும், இங்கே அது வேணும், அது வேணும்னு சொல்லும்போது அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் 1000 கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். நான் இப்போலாம் இல்லை, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது இந்த கனவை கூட நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கூட வந்துட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ நானே ஒரு பிரம்மாண்டமான கனவோட வரேன்னா என்னோட கனவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யார் வர முடியும்? அப்போ என்னை புரிஞ்சவங்களா என்னை விட திறமையானவங்களா வரணும் இல்லைங்களா. அவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவங்களோட தவறு அந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரியில்லைப்பா, அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் போய் பாரு எப்படி வந்துச்சு பாரு படம் அப்படின்னு வந்து இந்த டெக்னிக் 100% சரியானது. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெக்னீஷியனோட கவனக்குறையாலோ இல்லை இனபிலிட்டியால் தான் ஃபெயிலியர் ஆகும் தவிர இந்த டெக்னிக்காக ஃபெயிலியர் ஆகாது. அப்போ நீங்கள் அதை கொண்டு வரும்போது மிக சிறப்பான டெக்னீஷியன்ஸாக வர்றதுக்கு உண்டான இது வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, பல தயாரிப்பாளர்களுடைய இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, சார் நீங்கள் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஆடுவாங்க, எங்களுக்கு வந்து மூனப்பள்ளி பண்ணுவாங்க அப்படின்னு. தயாரிப்பாளர்கள் இல்லாமல் சினிமா கிடையாது. அது நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்துருக்கோம். அது மாதிரி நீங்களும் பரிபூர்ணமாக உணரணும். உள்ளே வரும்போது எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் கவுத்துலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உள்ளே வரும்போது இந்த மாவு இதுக்கேற்ற பணியாரம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணியாரம் வேணும்னா இவ்வளோ மாவு தேவைப்படுங்கிறத முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ கூட வர டெக்னீஷியன் இல்லை முதல்ல கொஞ்சம் சொல்லிங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க போது இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு வெளியேருந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் கூட கிடையாது. முன்னாடி ஒரு 10 to 20 சோர்ஸ் இருந்தது.
டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து, ஃபைனான்ஸ்லேருந்து, நெகட்டிவ்லேருந்து, சாங்லேருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி எந்த வருமானமும் கிடையாது. எல்லா பணமும் தயாரிப்பாளரோட பாக்கெட்லேருந்து தான் எடுத்தாகணும். அப்போ வேற வருமானம் வர முடியாத ஒரு கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர் கடைசி நேரத்தில் வந்து லாக் ஆகிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்து ஒரு ரூபா கொண்டு வந்து சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஆகிடுது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும். வந்தால் வா, வரணும்னா போங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் வந்து ஒரு 100 ரூபாயை நீங்கள் வந்து பட்ஜெட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 100 ரூபாயை விட மேலே போகக்கூடாது. அப்போ நீ டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் டைரக்டர் கொடுக்கும்போது இவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருந்தது சார், அப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சு, அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், அப்படி இருக்கவே கூடாது. டைரக்டர் அவரோட கனவு எவ்வளோ நாள் இருக்கணும், ஆனால் அதை சுமக்க போகிறவங்க தயாரிப்பாளர் தான். அப்போ நீங்கள் கன்சென்ட்டு, மானிட்டரி கன்சென்ட் வந்து ப்ரொடியூசர்ட்டு வாங்கியே தீரணும். டைரக்டர் வந்து அவரோட கனவை கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே நீங்கள் டைரக்டர் சொன்னார் மட்டும் இல்லாமல், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் இல்லாமல், நீங்கள் தயாரிப்பாளர் சொல்லி சார் முன்னாடி நம்ம இவ்வளோ பேசணும், இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, மாற்றனா இவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ ஆகும் சார்ங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்று எஸ் ஆர் நோ. நோ சொன்னால் பண்ணாதீங்க, எஸ் சொன்னால் பண்ணுங்கள். அப்போ வந்து கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல, அது சிறப்பாக பண்ணுங்கள். 10 நிமிஷம் பண்ண வேண்டி இருக்கலாம், அது நீங்கள் 5 நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுங்கள், இல்லை 3 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த 3 நிமிஷங்கிறது வந்து மிக தெளிவானதாக உலக தரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா முன்னாடி தமிழ் சினிமா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகல, இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து விண்வெளிக்கே போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு நான் ஃப்ளைட்டில் போனால் கூட நான் வந்து என்னோட சினிமாவை பார்த்துட்டே போகிறதுக்கு எந்த நாட்டில் இருந்தும் நான் என் படத்தை பார்க்கலாம், எனக்கு யாரும் தேவையே இல்லை. அப்போது உலக மக்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை பார்க்குறாங்க. உலக சினிமாவை எல்லா உலக சினிமாவும் தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த ஈக்குவலான ப்ராஜெக்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் படங்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து எந்த போகஸும் இருக்கக்கூடாது. உங்கள் மெம்பர்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் சொன்னது ஃபஸ்ட்டு எங்கள் மெம்பர்ஸுக்கு, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்லாத, நான் சரின்னு முதல்ல சொல்லு. நான் சரி, என்கிட்ட தப்பு இல்லை, முதல்ல நம்ம தவறுகள் நம்ம கலைஞ்சிருக்கோம், அப்புறம் எதிராளி தவறுகளை பற்றி பேசுவோம். அப்போ நீங்கள் வந்து இதை உருவாக்கும் போது உங்கள் சைட்லேருந்து எந்த விதமான தவறும், டெக்னீஷியன்ஸ் தவறோ, இல்லை வந்து டெக்னிக்கல் தவறோ, இல்லை மானிட்டரி தவறோ எதுவுமே இல்லாமல் ஹானஸ்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே நேர்மை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும், ஆனால் அதுதான் நிலைச்சு நிற்கும். அது யாராலையும் வந்து வாய்மை வெல்வதற்கு யாராலும் முடியாது. அது மாதிரி நீங்கள் உங்கள் மெம்பருக்கு எல்லாருக்கும் சொல்லி அது சிறப்பானதாக கொடுங்க, சரியானதாக கொடுங்க. நிச்சயமாக தனிப்பட்ட முறையிலும் சரி, சம்மேளனமாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உடனிருப்போம் என்று கூறி நீங்கள் அனைவரும் சிறப்பாக படிவீர்கள் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.